வெல்கம் டு அவர் தமிழ் சேனல் என்றும் என்றென்றும். தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஸ்வீட் பக்ஷண வகைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அதன் வகையில் அதிரசம் ரொம்ப முக்கியமான ஒரு பலகாரம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். நம்ம இதுக்கு முக்கியமான பொருட்கள் என்ன தேவைன்னா அரிசி மாவும் வெல்லமும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அரிசி மாவு பண்ணுற பதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசில் அம்மாலாம் வந்து அரிசியை ஊற வச்சு இதில் துணியில் உணர்த்துவாங்க ஈரம் போகிற வரைக்கும். அதே மாதிரி தான் மாவரிசியை வாங்கி நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஒரு 5-6 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து நல்லா துணியில் வீட்டுக்குள்ளே நிழல் உணத்தில் உணர்த்தி ஈரம் படாமல் அரிசி இருக்கணும். அதாவது உள்ளுக்குள்ளே அரிசிக்குள்ளே ஈரப்பதம் இருக்கும். ஆனால் நம்ம அரிசியை தொடும்போது கையில் ஈரம் ஒட்டக்கூடாது. அப்படி ஈரம் ஒட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது திரியாக திரிஞ்சு போயிடும் மாவு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான அந்த ஈரம் இல்லாமல் அதே சமயத்தில் உலர்ந்த அந்த அரிசியை வந்து போய் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வரணும். அரைச்சின்னு வந்த அரிசி மாவை நல்லா சலிச்சுக்கணும். சலிச்சுட்டு நம்ம இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா அது வந்து இப்படி பிடிக்க வரணும். இப்போ பிடிச்சி பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா, இப்படி பிடிக்க வரணும். அந்த மாதிரி இப்படி கட்டியாக அப்படி பிடிச்சி பார்த்தா பிடிக்க வரணும். அதுதான் முக்கியமான பதம் இந்த அரிசி மாவில். இப்போ நம்ம அதே மாதிரி பதத்துக்கு இதை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெல்லம். ஓகேயா, இப்போ வந்து 1 கிலோ அரிசி மாவுக்கு 3/4 கிலோ வெல்லம் போட்டுக்கலாம். 1 கிலோ அரிசி மாவுக்கு 1 கிலோவே வெல்லம் போட்டுக்கலாம். இது 2 மாதிரி பண்ணாலும் கரெக்டாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவங்கவுங்களோட இனிப்பு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கலாம். 3/4 கிலோவுக்கு கம்மியாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் ஒரு பிடி ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் வெல்லம். 1 கிலோ மாவுக்கு 3/4 கிலோ அந்த மாதிரி பதத்தில் எடுத்துகிட்ருக்கேன். இப்போது இந்த வெல்லத்தை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கனமான பாத்திரம் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில், அதில் ஊற்றி கரையை விட்டு கல் எதுவும் இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாகு பதத்துக்கு அதை கொதிக்க வைக்க போகிறோம். பார்ப்போமா? இப்போ அந்த வெல்லத்தை நல்ல அடிகனமான ஒரு குக்கர் பாத்திரத்தில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த வெல்லம் நனையிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போது இந்த வெல்லம் கரையை விட்டு அதில் இருக்கிற தூசியெல்லாம் நீக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பாகு பண்ணுறதுக்கு கொதிக்க வைப்போம். இப்போது ஃபுல்லாக கரைஞ்சிருக்கு நம்ம வெல்லம். அதை இப்போ மண்ணெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது தூசியெல்லாம் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பாகு நல்ல கல் பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி அது ஆகிறதுக்கு நல்ல லேட் ஆகும். ஸோ நல்லா கொதித்து அந்த பாகை வந்து தண்ணியில் ஊற்றி இப்படி உருட்டினோன்னா பாகை இது மாதிரி உருண்டை மாதிரி உருட்ட வரணும். அந்த அளவுக்கு வரைக்கும் அது கொதிக்கிறதுக்கு விட்டுறலாம். இப்போது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாகு. ஆனாலும் நமக்கு வேணுங்கிற பதம் வரல. நமக்கு வேணுங்கிற பதம் வந்திருக்கான்னு இப்படி செக் பண்ணோம். தண்ணிக்குள்ளே அதை விட்டு இப்படி எடுக்க வருதான்னு கரையுது அப்படின்னா இன்னும் பதம் வரலை. ஸோ இன்னும் கொதிக்கட்டும். ரொம்ப அழகாக பதம் வந்துடுது நம்மளது. இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே இந்த தண்ணியில் ஊற்றி பார்ப்போம். இப்படி ஊற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிது பாருங்கள். இதை நம்ம எடுத்து உருட்ட முடியும். இதை பார்த்திங்கன்னா இதை அழகாக உருட்ட முடியும். இந்த தண்ணியை இருத்துடுறேன் நான். இப்போது இருத்துட்டு இந்த பாகை பார்த்திங்கன்னா பாருங்கள் அழகாக அப்படியே பால் மாதிரி உருட்ட முடியும். இந்த பதத்தில் அரிசி மாவை போட வேண்டியது. ஆக்சுவலாக இப்படி டக்குன்னு போட்டு பார்த்தா சவுண்டு வரும்னு சொல்லுவாங்க. அது கூட அவ்வளோ கெட்டியாக கூட வேண்டாம். இந்த மாதிரி பால் மாதிரி உருட்ட வந்தாலே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதை இறக்கிட்டோம் ஸ்டவ்லேருந்து கரெக்டான பதத்தில். இப்போது இந்த பக்கம் ஒரு கையால் இதை போட்டுக்கணும்.
ஒரு கையால் இங்கே கலக்கிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை போட்டு பாகு ஃபுல்லாக கொள்கிற வரைக்கும் கலரிண்டே இருக்கணும். எல்லா மாவையும் அந்த பாகில் போட்டு பதமாக கிளறிட்டோம். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே வேண்டாம் நெய். இப்போது இதை நல்ல கிளறி பதமாக வச்சிட்டோம். இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இந்த மாவு உடனே அதிரசம் பண்ண முடியாது. ஒரு 2 நாள் ஊறணும். இந்த மாவு 2 நாள் ஊற விட்டு எடுத்து அதிரசம் பண்ணலாம். அதிரச மாவை கிளறி 2 நாள் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த அதிரச மாவை எடுத்து உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன்னா இதை எப்படி போட்டு பார்ப்போம், எப்படி வந்திருக்குன்னு இதை போட்டு பார்ப்போம். எண்ணெய் வந்து கடாயில் வச்சாச்சு. எண்ணெய் சூடாகிட்டே இருக்கு. கொஞ்சம் எண்ணெயை தொட்டு அழகாக தட்டிப்போம். மாவு தளத்தலன்னு ரொம்ப ஈஸியாக தட்ட வருது. இப்போது எண்ணெய் சூடாயிட்டான்னு செக் பண்ணுவோம். இப்போ இதை போடுவோம். இப்போ போட்ட உடனே எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருக்கிறதுனால அடியில் இருக்கிறது எழும்பி மேலே வருது. இப்போ இதை அப்படியே திருப்பி விடுவோம். நல்ல பூரி மாதிரி உப்பின் வருது இல்லையா? அப்படின்னா நம்மளோட அதிரச மாவு சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உப்பின்னு வந்ததை இப்படி 2 கரண்டிக்கு நடுவில் வச்சு இப்படி பண்ணிட்டோம்னா அதிரசம் ரெடி. இது தட்டுறதுக்கு நான் உபயோகப்படுத்துறது சாதாரண ஆயில் பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா? அதில் கொஞ்சம் எண்ணெய் பசையோடு இருக்கிறதுல கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு இப்படி தட்டுறேன். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அப்படியே எடுத்து அப்படியே அதுக்குள்ளே போடுறேன். அவ்வளோதான். சூடை வந்து மிதமாக வச்சுக்கணும். ரொம்ப சூடாக இருந்தாலும் அதிரசம் ஈஸியாக காந்தி போயிடும். இப்போ அழகாக உப்பி வந்து பாருங்கள். அவ்வளோதான். அண்ட் அதிரச மாவை கிளறி ஒரு 2 நாளாவது ஊறினா அதிரசம் ரொம்ப அருமையாக வரும். உடனே பண்ணி உடனே செஞ்சால் கொஞ்சம் மாவு அரிசி வந்து வாயில் தென்படும், சாஃப்டாக இருக்காது. அந்த மாவு அந்த பதமாக இப்படி கடிச்சா ஒரு பதமாக இருக்கும் இல்லையா? அந்த பதம் வராது. ஒரு 2 நாள் ஊற வச்சுட்டு செஞ்சோன்னா அந்த மாவு பாகும் அதுவும் போட்டு கலந்த மாவை 2 நாளாவது ஊற வைக்கணும். இப்போ நான் பண்ணியிருக்கிறத 3 நாள் ஊறின மாவில் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். அதிரசம். நாளைக்கு நோன்பு இருக்குது. நாளைக்கு தீபாவளி பண்டிகை, நாளன்னைக்கு நோன்பு இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அதிரசம் அருமையான ஒரு இனிப்பு வகை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் நன்றி. எல்லாருக்கும் எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், என்றும் என்றென்றும். இப்போ அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம முழுமையாக கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த தின்பண்டத்தை வந்து ரெகுலராக நம்ம அடிக்கடி பண்ணுறதில்ல. நம்ம
அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ பண்ணுறதுனால தவறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இப்போ கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம அரிசி வந்து 1 கிலோ வாங்கிட்டோம்னா கரெக்டாக 3/4 கிலோ வெல்லம் அளவாக வாங்கிக்கிறது பெட்டர். அரிசியை வந்து அதுக்கப்புறம் ஊற வச்சு நிழல் உணத்தெல்லாம் நம்ம வந்து போட்டு ஈரம் காய விட்டு அதே சமயத்தில் ஈரப்பதத்தோடு இருக்கும்போதே மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சின்னு வந்து அதை பிடிச்சு பார்க்கும்போது நல்லா பிடிக்க முடியணும். ஒரு மாதிரி பதம் ஈரப்பதமாக பிடிக்க முடியணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ அந்த மாவை வந்து சலிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது திரும்பவும் அதை அளவு எடுத்து வெல்லத்தை மாற்றக்கூடாது. நம்ம ஒரிஜினலாக அந்த 3/4 கிலோ வெல்லம்னு முடிவு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்துக்கு தான் கரெக்டாக பண்ணணும். இதில் ஏதாவது தவறிச்சுனாக்க நம்மளோட அதிரசம் வந்து சரியாக வராது, பிரியாக ஆகிடும். அது சரியா? இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த பாகு பதமும் சரியாக உருட்ட வரணும். உருட்டி கொஞ்சம் இப்படி தட்டி பார்த்தா கொஞ்சம் கண்ணுன்னு சத்தம் வர்ற அளவுக்கு நல்லா உருட்ட வரணும். கொஞ்சம் கூட குறைச்சி போனாலும் அதுவும் கொஞ்சம் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பொறுமையாக அந்த நல்ல தண்ணிக்குள்ளே விட்டு பார்க்கும்போது பாகை வந்து உருண்டையாக நம்ம உருட்டக்கூடிய அளவுக்கு வர்ற வரைக்கும் பொறுமையாக நம்ம இதை செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய ரெகுலரான வீடியோ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களோட வீடியோக்களை நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்யூ.